3. வாணிபம் தொழில்துறை. 4. தொழில்களை இயக்கும் தொழிலாளிகள் துறை. இவை பிரம்ம, க்ஷத்திரிய, வைசிய, சூத்ர என 4 வருணங்களாக அமைக்கப்பட்டன என்பது டாக்டர் ராதாகிருஷ்ணனின் வாதம். அவர் மட்டுமல்லாது இந்து மதச் சான்றோர்களின் வாதமும் அதுதான். காழ்ப்புணர்ச்சியின்றி, ஆத்திரமின்றி, தத்துவ ரீதியாக இதை நாம் ஆராய வேண்டும். மேற்கண்ட 4 பிரிவுகளையும் சாதிப் பிரிவுகள் என்று அழைப்பதை நான் ஒப்புக்கொள்வதில்லை. ஒவ்வொரு வருணத்துக்குள்ளும் பல்வேறு சாதிகள் இருக்கின்றன. ஆதலால் இந்த 4 பெரும் பிரிவுகளும் சாதிப் பிரிவுகள் ஆகமாட்டா. முதலில் இந்த 4 பிரிவுகளும் ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாய வாழ்க்கையையே 4 அங்கங்களாக பிரித்து ஒன்றை ஒன்று அனுசரித்து வாழும் முறையை இந்து மதம் உருவாக்கியது. ஆன்மீகத் துறையில் ஈடுபட்ட முதற் பிரிவினர் எல்லோருக்கும் கடவுள் நம்பிக்கையை உண்டாக்கவும் நீதி நியாயங்களை போதிக்கவும் வழிகாட்டவும் உருவாக்கப்பட்டனர். 2வது பிரிவினர் அரசியலில் ஈடுபடவும் நாட்டை நிர்வகிக்கவும் பகைவரிடமிருந்து நாட்டை காக்கவும் உருவாக்கப்பட்டனர். 3வது பிரிவினர் வாணிபம் நடத்தவும் பொருளீட்டி நாட்டின் செல்வத்தை வளர்க்கவும் உருவாக்கப்பட்டனர். இந்த 3 துறைகளிலும் பயிற்சியற்றவர்கள் உடல் உழைப்பாளிகளாக இருந்து தொழில்களை இயக்கவும் கட்டடங்கள் கட்டவும் பயன்படுத்தப்பட்ட 4வது பிரிவினரானார்கள். இந்த 4 பிரிவுகளுக்குள்ளேயுமே அன்றைய மொத்த சமுதாயமே அடங்கிவிடுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நாகரிக உலகத்தின் விஞ்ஞான வளர்ச்சி தோன்றும் முன்பு நாடுகள் எந்த நிலையில் இருந்தனவோ அந்த நிலையை கணக்கெடுத்து இந்த பிரிவுகள் வகுக்கப்பட்டன. அந்த நாளில் பிரம்மப் பிரிவைச் சேர்ந்தவன் ஆன்மீகத் துறையில் மட்டும்தான் ஈடுபட்டான்.